ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஜினியர் தேஸ் ஃப்ரம் ஓசூர். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் சின்னஸாக இருக்குது, எப்படி தேர்க்கேஷன் நீங்கள் பிளான் பண்ணிக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம சைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டு வித்து, தென் லென்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 39 ஃபீட்டு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா. அதில் நம்ம தேர்க்கேஸ்க்கான விட்ட டிவிஷன் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 9.5 ஃபீட்டும், இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ்க்காக வந்து 3 ஃபீட் 9 இன்ச் பார்த்தா விட்டுட்டு இது ரிமைனிங் இருக்கிற 6 ஃபீட் 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து தேர்க்கேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அதே போல் டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போவோம். தென் இங்கே ஒரு லேண்டிங் வரும், லேண்டிங் ஒரு ஸ்டெப்பு. தென் அப்படியே நம்ம மேலே போட்டோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேண்டிங், அது ஒரு கிராஸ் ஸ்டெப். தென் இந்த கிராஸ் ஸ்டெப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஏறி வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டோட்டலாக இதை பார்த்தீங்கன்னா 19 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 19 எதை மீன் பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து மெஷர் பண்ணி நம்ம ரூப்போட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் இந்த ரூப்லேருந்து நமக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ரூப்லேருந்து நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் போயிருக்குன்னு பார்த்துட்டு அது டிவைட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்து நம்ம ரைஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டு 10 × 12 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட் இன்ச்சு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 இன்ச்சஸ் வரும். 120 இன்ச்சஸ் டிவைட் பை 6.5 இன்ச் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18.5 சம்திங் ஸ்டெப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. தென் அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ரைஸரோட கவுண்ட். அந்த ரைஸர் கவுண்ட்டில் நம்ம வந்து த்ரெட் கண்டுபிடிக்கலாம். த்ரெட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரைஸர் -1. இப்போ அதில் 1 மைனஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து நமக்கு 18 ஸ்டெப்ஸ், 18 த்ரெட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணணும் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, நம்மளுக்கு இந்த கார்னர் இருக்குங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்மளுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 6 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது நம்ம வந்து இந்த த்ரெட் எப்படி பிளான் பண்ணலாம்னா, டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் இருக்குது. அதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் இருக்குங்களா, லேண்டிங் பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட் வந்து நம்ம மைனஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடணும். இந்த லேண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். அப்படி பண்ணோன்னா இதோட வித்தியாசம் நமக்கு கிடைக்குன்னா 4 ஃபீட் தான் நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கும். இந்த 4 ஃபீட்டில் நம்ம இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 இன்ச் வரும். அதே போல் இந்த 48 இன்ச்சுக்கு டிவைட் பை நம்ம வந்து ஒரு த்ரெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பண்ணோம்னா உங்களுக்கு டோட்டல் 6 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் வித் அந்த கிராஸ் ஸ்டெப் இல்லாமல். இதே போல் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ரூப்லேருந்து இந்த லேண்டிங் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, இதோட ஹைட்டு ஃபைன் பண்ண நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டலாக 6 ஸ்டெப்பு, இதோட ரைஸர் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஸோ இது கூட நம்ம வந்து மல்டி பண்ணும்போது நமக்கு 39 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 39 இன்ச்சில் நம்ம இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் ஃப்ளோரிங்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து ஒரு இன்ச் வந்து ஹைட்டு அதிகமாக வச்சிருக்கோம். அது 7.5 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட வச்சிருக்கோம். ஸோ இது வந்து இன்க்ளூட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா நியர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 41 இன்ச் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 41 இன்ச் நமக்கு வந்து நியர்லி ஒரு 3.5 இன்ச் 5 ஃபீட் வந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ நம்ம ஃபஸ்ட் லேண்டிங்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.5 ஃபீட்டில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லேண்டிங்கோட டைமென்ஷன்ஸ் இது, அதாவது லென்த் வந்து 6.6 ஃபீட் வந்து இருக்குது. அதே போல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஃபீட் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஸ்டெப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 6 லேண்டிங்கோட சேர்த்து நமக்கு வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆகும். நம்ம இதில் கிராஸ் ஸ்டெப் ஒன்று அந்த கிராஸ் ஸ்டெப்போ சேர்த்து 7 ஸ்டெப் நமக்கு வந்துடும். நம்ம லேட்டாக நான் இது வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். தென் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் 7 ஃபீட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். தென் இது இன் பிட்வீன் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 3 இன்ச் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்மீடியேட்டில் வந்து நமக்கு வந்து லென்த் இருக்குது. 9 ஃபீட் 3 இன்ச் வந்து நம்ம இன்ச்சஸை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து 111 இன்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. லேண்டிங் இருக்குது இல்லைங்களா, 2 லேண்டிங் பார்த்தீங்கன்னா அது வரும். ஆக்சுவலாக இங்கே ஒரு லேண்டிங், தென் பார்த்தீங்கன்னா மேலே அந்த 7 ஃபீட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே ஒரு லேண்டிங் நமக்கு வந்து வரும். ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 27 inches, அது 27 inches, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 57 inches ரெடியூஸ் ஆயிரும். இந்த 111 இன்ச்சஸில் நம்ம லேண்டிங் ஒரு மைனஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 57 இன்ச் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 57 இன்ச்சஸில் நம்ம த்ரெட்டோட வித் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 9.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு டோட்டலாக 6 ஸ்டெப் வந்து கிடைச்சிது. இந்த ஸ்டெப்பு தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கிராஸ் ஸ்டெப் இது இல்லாமல் 1 2 3 4 5 6 அது பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகுது பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் நமக்கு வந்து லேண்டிங் நம்ம ப்ளேஸ் பண்ணதோடு சேர்த்து. பட் நம்ம வந்து அதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். நம்ம வந்து த்ரெட் தான் நம்ம ஃபைன் பண்ணுறோம். நம்ம த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங் ஸ்டெப்ஸ் இல்லாமல் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 6 இருக்கும், டோட்டலாக வந்து 6 வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த லென்த்துக்கு 57 இன்ச்சஸ்க்கு. ஸோ நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 ஸ்டெப்பு, அதாவது 6 த்ரெட் வந்து கிடச்சிருக்கு. 6 த்ரெட் ப்ளஸ் இந்த லேண்டிங் ஸ்டெப் இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து நம்ம டோட்டலாக வந்து 7 ஸ்டெப் ஆச்சு இதில். அதாவது 3.5 ஃபீட் டு 7 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 ஸ்டெப் ஆச்சு அந்த லேண்டிங்கோட சேர்த்து. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஃபீட் இருக்குது. இந்த 5 ஃபீட் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா லேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். 5 ஃபீட் வந்து நமக்கு டோட்டலாக வந்து 60 இன்ச்சஸ் வரும். இந்த 60 இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 இன்ச்சஸ் வந்து நம்ம லேண்டிங் மைனஸ் பண்ணிவிட்டு இது நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் டோட்டலாக 5 ஃபீட்டு 5 இன்ட்டு நம்ம 12 இன்ச்சஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 60 இன்ச்சஸ்ஸு 60 இன்ச்சஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ட்டு வந்து லேண்டிங் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ 60 மைனஸ் 30 இன்ச்சஸ் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சஸ் வந்து வருது. நம்ம இது வரைக்கும் போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டெப்ஸு ப்ளஸ் கிராஸ் ஸ்டெப் ஒன்று சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து நம்ம டோட்டலாக 7 ஆச்சு.
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேண்டிங்கில் நம்ம வந்து டோட்டலாக 3.5 ஃபீட் வந்து 7 ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸு. லேண்டிங்கில் ஒன்று இருந்துச்சுங்களா, லேண்டிங்கோ சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 சேர்த்துனா நமக்கு டோட்டலாக வந்து 7 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கவுண்ட் ஆயிடுச்சு செகண்ட் லேண்டிங்கில். தென் நம்ம ரிமைனிங் இன்னும் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 7 + 7 14 ஆச்சு. நம்ம ஆக்சுவலாக சொல்லி இந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து ரைசர் வந்து நம்மளுக்கு 19 வந்து இருந்துச்சு. நம்ம த்ரெட் கணக்கு 19 + 1 வந்து 18 ஸ்டெப்ஸ் தான் நம்மளுக்கு போதும். அது 18 த்ரெட் தான் நம்மளுக்கு போதும். 18 த்ரெட் வந்து நம்மளுக்கு வேணும் டோட்டலாக. இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங் வந்து 4 தேவை. அந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வந்து த்ரெட் ஆகும், 1 வந்து கிளாஸ் ஸ்டெப்லேயே வந்துடும். அதாவது நம்ம செகண்ட் லேண்டிங்லேருந்து ஒரு கிளாஸ் ஸ்டெப் எடுத்துக்கலாம், அதோடு சேர்த்து அது ஒன்று. ரிமைனிங் வந்து நம்ம 3 த்ரெட் வந்து நம்ம பிளான் பண்ணால் போதுமானது. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா 30 இன்ச் வந்து நம்ம ரிமைனிங் ஆயிருந்துச்சு. அதாவது 7 ஃபீட்லேருந்து நம்ம 10 ஃபீட்டுக்கான வித் வந்து இதில் நம்ம வந்து 3 ஸ்டெப்ஸ் நமக்கு இருந்தால் போதுமானது. இப்போ 3 போடணும். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட கவுண்ட் வந்து த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வந்து நமக்கு கிடச்சிருது. ஸோ டோட்டலாக நம்ம கலெக்ட் பண்ணோம்னா அந்த 3 + இந்த கிளாஸ் ஸ்டெப்போடு சேர்த்துனா நமக்கு வந்து டோட்டலாக இது 4 ஆயிடுச்சு. மொத்தமாக இது ஒரு 7, இது ஒரு 7 சேர்த்து நமக்கு 14 + 4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18 த்ரெட் வந்து நமக்கு வந்து டேலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக நம்ம ரைசர் வந்து 90 சொன்னாமே இப்போ நமக்கு 18 தானே வந்துருக்குது. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூப்லேயே வந்து பாயிண்ட் ஆகிடும். எப்படின்னா நம்ம ரூப் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்டெப்பு எடுத்துக்கும்போது இந்த லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ரூப்பில் தான் எடுத்துருப்போம். ரூப் ஸ்லாப்ல எடுத்து நம்ம இருப்போம். ஸோ அதனால் இது வந்து நம்ம த்ரெட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா ரூப்லேயே வந்து நம்ம ரூப் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த லாஸ்ட் த்ரெட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் நம்ம த்ரெட் ஃபைன் பண்ண பார்த்தா ரைசர் -1 நம்ம வந்து போடுறோம். ஸோ இது வந்து நம்ம சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணதை நம்ம பார்த்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேண்டிங் ஆனது இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வந்து சொல்லியிருந்தோம் 6. இப்போ இந்த கிளாஸ் ஸ்டெப்போடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 9 10 11 12 13 14. இப்போ நமக்கு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் லேண்டிங்கில் வந்து 6 + கிளாஸ் ஸ்டெப் 1 7. அதே போல் செகண்ட் லேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் + ஒரு லேண்டிங் சேர்த்து 7 ஸ்டெப் நம்ம வந்து கன்சிடர் ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டெப் வந்து நம்ம டேலி ஆயிடுச்சு. லேண்டிங்கோட நம்ம வந்து 14 சொல்லியிருந்தோம். இப்போ கிளாஸ் ஸ்டெப் இது 15 16 17 18. டோட்டல் த்ரெட் பார்த்தீங்கன்னா இதோட 18 ஆச்சு. தென் ஃபைனல் த்ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம ரூப்லேயே வந்து நம்ம கால் வச்சிரும். ஸோ அதனால் அது கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ இதோட டோட்டல் ரைசர் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 19, த்ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம 18 கவுண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் ஒசூர் சொல்லி ஃபுல்லாக நம்ம சிவில் ஒர்க் அண்டர் லேபர் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீ இருக்க ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.